அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 10-20 ஃபாரின் காயின், வெளிநாட்டு நாணயங்கள். ஸ்டேட்டஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே மேக்ஸிமம் எல்லாம் போயிடுது. அதனால் உங்களுக்கு யூடியூப் சேனலில் நிறைய நான் பதிவு இப்போ போடுறதில்லை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நேரம் காலம் கிடச்சிச்சின்னா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இதுக்காண்டி போடுறது. வாங்க ஒரு சின்ன பதிவு தான் பார்ப்போம். இஸ்ரேல் முதல்ல இதை எடுப்போம். 1985, ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஓல்டு ரேர் காயின், குட் கண்டிஷன், யூஎன்சி கண்டிஷனு. ஆக்சுவலாக இதனோட ரேட்டு 1200 ரூபா. நம்ம கொடுக்குறது 400 ரூபா. 3ல் 1 பங்கு இது. 1985 உள்ளது. இப்போ இப்படி நாணயங்கள்லாம் இல்லைங்க. பால்ம் ட்ரீ, இதில் வந்து 7 விதமான இலைகள் இருக்கும். 7 லீவ்ஸ், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இங்கே 1ன்னு சொல்லி 7 புறமில் 7 விதமான இலைகள் இருக்கும். தற்போது இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டிலும் அதை எதிர்த்து போரிடக்கூடிய நாட்டிலும் அமைதி நிலவுவதற்காக இறைவனிடம் நாம் அனைவரும் வேண்டிக்கொள்வோம். 2வது ரஷ்யா, உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்த ஒரு நாடு. இதனோட ரேட்டு வந்து $7.15, 5 ரூபிள்ஸ். 1997 உள்ளது. ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இதனோட ரேட்டு 200 ரூபா. காயினும் காயினுடைய ஃபோல்டர்களை வச்சுமே நீங்கள் இதனுடைய விலையை நிர்ணயிச்சலாம். நல்ல பெரிய காயின். இது வந்து டபுள் ஈகிள், இரட்டை கழுகு படம் போட்டது. இதுக்கு வந்து நம்ம தமிழில் வந்து சண்டை மாறுத பறவை அப்படின்னு இதுக்கு பேர். 2 பக்கமும் 2 தலையுடைய ஒரு பறவை, ஒரு ரேர் காயின். அதுக்கு அடுத்து வந்து சிரியா, போரில் மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் இதுவும் ஒன்று. 10 பவுண்டு, 1997 உள்ளது. ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பதிவுகள். இதெல்லாம் நாணயங்கள்லாம் மேக்சிமம் 25 வருஷத்துக்கு முந்தி உள்ளதை தான் நான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது அந்த நாட்டு அரண்மனைகளில் ஒன்று. சிரியா நாட்டு அரண்மனையில் ஒன்று. 10 பவுண்ட். அதுக்கடுத்து இலங்கையில் உள்ளது ஒரு யூஎன்சி காயின். இது வந்து 100% யூஎன்சி, சந்தேகம்லாம் நீங்கள் பட வேண்டாம். அதுக்கு நான் தான் ஃபுல் கேரண்டி. வெறும் 100 ரூபா தான். பெரிய 2 ரூபா நாணயம். இப்போ வேறு விதமான 2 ரூபா நாணயம் அங்கே இருக்குது. இது வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு இலங்கை நாட்டு 2 ரூபாய் நாணயம். சுவிட்சர்லாந்து, ஹெல்வேத்தியா அப்படின்னு காயின் எழுதியிருக்கும். சுவிட்சர்லாந்து 1983 உள்ளது. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 83 கொஞ்சம் பொறுங்க. 7, 17, 25, 17, 42 வருஷம் ஆச்சு. 10 ரேப்பன், அந்த நாணயத்துக்கு பேர் ரேப்பன். சுவிட்சர்லாந்தில் உள்ளது. சிறிய வகையான நாணயம்தான் இது. இந்த நாட்டு ராணி படம் போட்டிருக்கும். நெதர்லாந்துன்னு அந்த ஹெல்வேத்தியா அப்படின்னு எழுதியிருக்கும். இதில் சுவிட்சர்லாந்து. சுவிஸ் வங்கி உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு வங்கி. இது செக் ரிப்பப்ளிக்னு சொல்லி 2ன்னு சொல்லி பெருசாக போட்டிருக்கும். குரோனி 1997 உள்ளது. இது ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம். செக் குடியரசு, ஃபுல்லாக சொல்லணும்னா செக்கோஸ்லேவியா அப்படின்னு பேர் இதுக்கு. இது நமக்கு அண்டை நாடு, ஒரு தீவு நாடு, மாலத்தீவ்ஸ். 1996 உள்ளது. 1 ரூபி பெரிய நாணயம் இது. ரிப்பப்ளிக் ஆஃப் மாலத்தீவ், 100 ரூபீஸ். இந்த பக்கம் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டு முத்திரை, பிறையும் நட்சத்திரமும் 2 பக்கமும் கொடி. இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இது வந்து ஆங்கில ஆண்டு. மேலே பால்ம் ட்ரீ அந்த மாதிரி. 1 ரூபி, எங்கேயும் ரூபா தான் அங்கே பேர், ரூபியா. மாலத்தீவில் உள்ளது. இது வந்து வெனிசூலா, அந்த நாட்டு கொடி 1. இங்கிட்ட ஃபுல்லாக ஸ்டாரு. நாணயத்துக்கு பேர் பொலிவர். இது வந்து 1 பொலிவர். வெனிசூலாவில் உள்ள 1 பொலிவர். பை மெட்டல், பெரிய காயின், 2 மெட்டலு, உள்ள ஒயிட் காப்பர், வெளியில் வந்து எல்லோ காப்பர் இருந்தது.
பெரிய நாணயம். இது இது வந்து இந்த நாட்டு மன்னர், ஒரு பேட்ரியாட், ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு நாணயம். இது வந்து கொஞ்சம் விலை காஸ்ட்லி. என்கிட்ட ஒரு கூட 2 நாணயம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கம்மியாக ரேட்டு கம்மியாக போடுவேன். ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு 25 ரூபா கூட வைப்பேன். ஏன்னா டிமாண்டாக இருக்கும், நமக்கு விற்காட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சேகரிப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு 5-6 நாணயம் இருக்கிறதுனால ஒரு 25 ரூபா குறைச்சி தான் போட்டிருக்கேன் அதில். அதுக்கடுத்து எகிப்து 10 பிஸ்தரஸ் 1992 உள்ளது. 4.5 கிராம். ஹிஜ்ரி ஆண்டு 1413, 1413. வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு பள்ளிவாசல், வேறு எந்த எழுத்தும் கிடையாது, பள்ளிவாசல் மட்டும்தான். 2 பக்கம் டூம் வச்ச பெரிய பள்ளிவாசல். இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரும்பப்பட்ட ஒரு நாணயம் அது. இது எகிப்து தான். இது வந்து அங்குள்ள ஒரு ஆர்கியாலஜி, தொல்பொருளை நினைவுபடுத்தக்கூடிய, கலை ஓவியத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய குவளை இது. இது 5, அது வந்து முதல்ல சொன்னது 10, இது வந்து 5. இதனோட ரேட்டு அதிலேருந்து கொஞ்சம் கூட. 1992, அதுவும் 1992 தான். இந்த நானே கொஞ்சம் ரேராக இருக்குது. இது ஒரு கமாமரேட்டிவ் காயின். அதில் பள்ளிவாசல் மட்டும் போட்டு எதுவுமே எழுதாமல் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு குவளை போட்டு எதுவுமே எழுதாமல் இருக்குது, ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி. இயர் 1992. நெதர்லாந்து, அப்புறம் சுவிட்சர்லாந்து சொன்னோமா, இது நெதர்லாந்து. 250 ரூபா. இதனோட ரேட்டு வந்து 450 ரூபா. நம்ம 200 குறைச்சி போட்டிருக்கோம். 2.5 ரூபாய்னு ஒன்று நம்ம இந்தியாவில் உண்டு. இந்தியா இஸ் ஹையஸ்ட் வேல்யூ த கரன்சி 2 rupees 8 annas. நான் ஒன்று வச்சுருக்கேன், நினைவாக வச்சுருக்கேன். அதனுடைய ஆக்சுவல் ரேட்டு நான் தற்போது வந்து 9 லட்சம் ரூபா. என்கிட்ட ஒன்று இருக்குது. ஆனால் அடிக்கடி உங்களுக்கு பதிவிலும் காமிச்சிருக்கேன். 2.5 ரூபாய்க்கு நாணயம் வந்து நான் இங்கே உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தியாவிலே வெளியிடப்பட்ட அந்த 2.5 ரூபாய் கரன்சியை நிப்பாட்டிட்டாங்க. இது சரியாக செட் ஆகாதுன்னு சொல்லி. இது 2.5 ரூபாய்க்கு ஒரு காயின். இந்தியாவிலலாம் 2.5 ரூபாய்க்கு காயின் கிடையாது. 1, 2, 5, 10 அந்த மாதிரி தான் உண்டு. கரன்சியும் இப்படி தான், காயினும் இப்படி தான். இது 2.5 கில்டன், 2.5 கில்டன். இது வந்து வித்தியாசமான ஒரு நாணயம். 1972 உள்ளது. 72னா இது 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓல்டு காயின். வெறும் 250 ரூபா தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த நாட்டு மன்னர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, பேட்ரியாட், ஒரு அம்மா. நெதர்லாந்து எழுதியிருக்கும். ஒரு மால்டா, அது ஒரு தீவு தான், மால்டா ஒரு நாணயம். ஓல்டு காயின் 1998 உள்ளது. இது டால்பின் மீன், 10 சென்ட் தான். ஒரு டால்பின் மீன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸு. இது கொஞ்சம் ரேர் காயின். இது வந்து 1998 உள்ளது. இது கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று தான் இருக்குது. எந்த க்ளீனும் பண்ணல, கிடச்ச மாதிரி அப்படி உள்ளே வச்சுருக்கேன். இயர்லாம் பார்த்துக்கலாம். இல்லை மேலே மால்ட்டான்னு எழுதியிருக்கும், MALTE, மால்ட்டா 1998 அதில் எழுதியிருக்கும். அந்த நாட்டு முத்திரை. இது ஒரு ரேர் காயின். இது ஆஸ்திரியா, முதலாம் உலகப் போர் துவங்குவதற்கு ஒரு மூல காரணமாக பிள்ளையார் சொல்லி போட்ட நாடு இந்த நாடு தான், ஆஸ்திரியா. 110 குரோசியன், 300 ரூபா என்னோடய ரேட்டு. நம்ம கொடுக்குறது 100 ரூபா தான். 1985 உள்ளது. மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஒன்று வச்சுருந்தா கொடுத்துட்டு நம்ம கலெக்ஷன் இல்லைன்னு வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நிறையா இருக்கும். மீண்டும் நமக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருது. இது 10 பிஸ்தரஸ், எகிப்து, 100 rupees தான். ஒரு பெரிய பள்ளிவாசல் போட்டிருக்கு. ஏற்கனவே முதல்ல காமிச்சோம்ல, அதோட சேர்ந்தது தான் இது. அடுத்து பாகிஸ்தான், பக்கத்து நாடு தான். ஆனால் பக்கத்து நாட்டினுடைய காயின்ஸும் கரன்சியும் இந்தியாவில் வெரி டிமாண்டு, கிடைக்கவே மாட்டேங்குது. இது வந்து ஒரு 5 rupees காயின், 2006 உள்ளது. கொஞ்சம் ரேர் காயின் இது வந்து. அதாவது 6 முகம், 8 முகம், 12 முகம், 16 முகம்லாம் நம்ம நாணயம் பார்த்துருக்கோம். இந்த 5 முகம் நாணயம் எங்கிட்ட கிடைக்காது. 1, 2, 3, 4, 5. இது வந்து 5 முக வடிவத்தில் ஒரு 5ன்னு போட்டுருவோம். 5னா 5 முகம், அப்படி ருத்ராட்ச மாதிரி 5 முக நாணயம். இது வந்து பின்னாடி பிறையும் நட்சத்திரமும் 2006 உள்ளது. கொஞ்சம் ரேர் காயின் இது வந்து. வெறும் 100 rupees தான் நான் போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா புரோட்டியா ஃப்ளவர். இதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, பூ இருக்குது. 20 சென்ட் இது. இதில் ஒரு பூ இருக்குது. இந்த பூவினுடைய பேர் வந்து புரோட்டியா ஃப்ளவர் வித்தின் ஸ்ப்ரிக்ஸ். அதோட கலந்து மற்றும் இந்த இதெல்லாம் போட்டிருக்கு. நிறைய டிசைன் உள்ளது. பிராஸ், பித்தளையும் செம்பும் கலந்து ஒரு திக்னஸான கட்டி நாணயம். இது வந்து 1994 உள்ளது. 100 ரூபா தான்.
இந்த பக்கம் அந்த நாட்டினுடைய முத்திரை போட்டிருக்கும். இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அது அந்த பக்கம் சொய்டு ஆப்திரிக்கா, அது சொய்டுனா அந்த ஆப்பிரிக்கா மொழியில் சவுத்து தெற்குன்னு அர்த்தம். அந்த நாட்டு முத்திரை இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு நாணயம், வெறும் 100 ரூபா தான். பிரேசில் 5 சென்டோஸ் 90 ரூபா, 1994 உள்ளது பிரேசில். இந்த பக்கம் ஒரு முகம், கீழே பிரேசில்னு எழுதியிருக்கும். பிரேசில் நல்ல குட் கண்டிஷனான ஒரு காயின். அதுக்கப்புறம் ஒரு சிரியா, ஏற்கனவே ஒரு சிரியாப்பில் போட்டோம் 10 பவுண்ட், பள்ளிவாசலும் கழுவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெயின் கிங் ஜான் கார்லோஸ், அந்த மன்னர். இது 145 ஈரோ. இந்த காயினுடைய ரேட்டு 1975 உள்ளது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இதனுடைய ரேட்டு வந்து எவ்வளவுன்னு நீங்களே கணிச்சுக்கோங்க. 145 ஈரோ. இது வந்து 7 ஈரோ தான் வரும். இந்த 700 ரூபா வந்து 7 ஈரோ தான் வரும். நான் போட்டிருக்க ரேட் வந்து வெறும் 7 ஈரோ தான் வரும். ஒரு ஈரோ 100 ரூபா. 145 ஈரோவுக்கு நம்ம எப்படி விற்க? வெளிநாட்டு நாணயத்தை எங்கே போய் விற்க? காயின் முக்கியமான நாணயம், ஒரு மன்னரின் நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸு, ஓல்டு ரேர் காயினு. இது எல்லாமே வலைத்தளத்தில் எழுதியிருக்குது. இது ரேர் காயினு, ஓல்டு காயினு, கலெக்டர்ஸ் சாய்ஸு அப்படிலாம் எழுதியிருக்குது. இருந்தாலும் இவங்க போட்டிருக்கிற விலைக்கு நம்ம விற்க முடியாது. அதற்குரிய வழிமுறைகள் நமக்கு இந்தியாவில் இல்லை. அதனால் இது கலெக்ட் பண்ணுறவங்க இது ரொம்ப ரேரு, வாங்கி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஓல்டு ரேர் காயின். இப்போ வந்து அங்கே இந்த பெஸ்ட்ரஸ்லாம் கிடையாது. இப்போ அங்கே வேறு ஈரோவோட சேர்ந்துருச்சு. இப்போ 145 ஈரோ உள்ள ஒரு நாணயத்தை நம்ம வெறும் 700 ரூபாய்க்கு தான் எடுக்கும். 7 ஈரோவுக்கு தான் கொடுக்குறோம். இதை ஸ்பெயின் நாட்டு நாணயம் 5 இந்த போட்டுருக்குறாங்க. 5 பெஸ்தாஸ். இது 3 பென்ஸு. இங்கே 1 பென்ஸு, 2 பென்ஸு, 5 பென்ஸு, 10 பென்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 3 பென்ஸ்லாம் அங்கே இப்போலாம் கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க. இது 1967 உள்ளது. 59 வருஷம் வரப்போ, 58-59 வருஷம். 3 பென்ஸு வெரி ரேர் காயின், ரொம்ப திக்னஸாக இருக்கும். காப்பரும் பித்தளையும் சேர்ந்தது. இது ஒரு அப்போல 5 முகம் கட்டமில் அது மாதிரி இதில் ஒரு 12 முகம் இருக்கும். பிரிட்டிஷ் ராணி 2ஆம் எலிசபெத் இதில் இருப்பாங்க. ரெஜினா எலிசபெத் 2. இப்போ இந்த நாணயங்கள் எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது, எங்கேயும் கிடையாது. இது ஓல்டு காயின், 59 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு ஓல்டு காயின். இது வந்து அந்த ராயல் ஷீல்டுங்கிற ஒரு பேலஸினுடைய என்ட்ரன்ஸ். இது வந்து வாசல். இந்த இருக்கிற கேட்டு, இது வந்து கேட், ராயல் கேட். 2 சைடும் மாலை மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு கேட் வாசல். இது எத்தியோப்பியா சிங்கம் 198 ரூபா, நம்ம கொடுக்குறது 100 ரூபா. லயன் போட்டிருக்கேன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஆண்டிலோப் இருக்கும். ஆண்டிலோப்னு என்னது? மான். 2 சைடும் 2 வன விலங்குகளை பொறிக்கப்பட்ட ஒரு குட் கண்டிஷனான ஒரு காயின். எத்தியோப்பியா ஒரு 100 ரூபா தான். இதுவும் அதோட சேர்ந்தது தான் 100 ரூபா தான். இது எப்போ சொன்னோம்ல, ஸ்பெயின் மன்னர் படம் விட்டது. இது 2002. அது 1975. அது 1975. இது வந்து 1975. இது மன்னர் படம் போட்டது. இது 2002. அதுக்கப்புறம் ஒரு 22 வருஷத்துக்கு 27 வருஷத்துக்கு பிறகு வந்தது. ஜேன் கார்லஸ் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டு வெளிவந்த முதல் நாணயம். அதாவது இந்த ஈரோன்னு அறிவித்ததுக்கு அப்புறம், அதாவது இது ஸ்பெயின் தான், இதுவும் ஸ்பெயின் தான். இந்த ஸ்பெயின் வந்து ஈரோ அறிவிக்கிறதுக்கெலாம் 25 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. இது ஈரோ அறிவித்ததுக்கப்புறம் இவருடைய உருவத்தை பொறிக்கப்பட்ட இந்த இருக்கிறா வயசானவர், இது இளமை பருவம், இது வயசான பருவம். ஆனால் ஒரே ஆள் தான். 2002 எஸ்பனா போட்டிருக்கா. இவர் தான் இவர் கிங் ஜான் கார்லஸ் இந்த போட்டிருக்கா. இது வந்து கொஞ்சம் ரேர் காயின்னு. நான் வந்து சாதாரணமே 120 ரூபா தான் போட்டிருக்கேன். இது ஒரு நினைவு நாணயம். இந்த மேப்பு போட்டு ஃபஸ்ட்டு இஷ்யூ. இது வந்து ஸ்பெயின் நாட்டுடைய மேப்பு பொறித்தப்பட்ட ஈரோன்னு எழுதியிருக்கா.
ஃபஸ்ட்டு இஷ்யூ 2002 கொஞ்சம் ரேர் காயின். இது வெறும் 120 ரூபா தான். எல்லா நாணயத்தை பற்றியும் சொல்லிட்டேன். இதில் எது எது வேணுமோ அதை பூரா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினால் நான் தனியாக எடுத்து வைத்து விடுவேன். இன்னொன்று, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், இதை புக் பண்ணுங்கள், அதை புக் பண்ணுங்கன்னு சொல்லி வரிசைக்காக ஸ்க்ரீன்ஷாட் ஒரு 10 எண்ணத்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் அங்கே உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நான் இங்கே எடுத்து வச்சுட்டு காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்றைக்கு எந்த காலத்தில் ரூபா ஓட்டு எந்த காலத்தில் உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி எனக்கே தெரியாது. அதை வேறு நபர்கள் கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கும் மனசு இல்லாமல் வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் என்ன செய்வேன், யார் புக் பண்ணாலும் எடுத்து வைப்பேன். யார் முதல்ல பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன். ரெண்டாவது, நீங்கள் பணம் போட்டு அந்த நாணயத்தை கேட்டிங்கன்னா என்கிட்ட நீங்கள் வருத்தப்படக்கூடாது, என்கிட்ட இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சில நாணயங்களை தவிர மற்ற நாணயங்கள் அனைத்துமே என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, நிறைய இல்லை. 2, 3 இருந்துச்சு அப்படின்னா, ஒரே மாதிரியான நாணயங்கள் 2, 3 இருந்தது என்றால் நான் தாராளமாக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஒன்று தான் இருக்கும், நான் போடுவேன், நீங்கள் புக்கும்பீங்க. அப்புறம் இன்னொரு 10 காயின் சேரட்டு சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. 10 காயின் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எனக்கு அந்த 10 நாணயமும் விற்கிறது போயிடும். அதை ஆசைப்பட்டு கேட்கின்ற நண்பர்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அவங்களுடைய வருத்தத்துக்கு நான் ஆளாக நேரிடும். ஆகையால் எந்த நாணயத்தை புக் பண்ணாலும் உடனே நீங்கள் அந்த நாணயம் 30 ரூபா இருந்தாலும் சரி, 1 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே பணம் போட்டால் மட்டுமே உங்களுக்கு நான் தனியாக எடுத்து வைத்து நீங்கள் கேட்கின்ற சமயம் அதை நான் கண்டிப்பாக மறக்காமல் தவறாமல் தருவேன். சும்மா புக்குன்னா நான் எடுத்து வைக்க மாட்டேன். எடுத்து வைப்பேன், வேறு யாரும் கேட்டால் கொடுத்துருவேன். நான் பணம் போடுகின்ற நபர்களுக்கு கொடுத்துருவேன். இதனுடைய ரிஸ்க்கு, இதனுடைய கஷ்டங்கள் தெரியணும், புரியணும் உங்களுக்கு. சும்மா கிலோ கணக்கில் வாங்கி கிலோ கணக்கில் விற்கிற ஆள் கிடையாது. இது என்னுடைய கலெக்ஷன். இது எல்லாமே 2000 தமிழகத்தின் தென்கோடி மூலையில் கிழக்க இருக்கிற ராமேஸ்வரத்தில் வச்சு நான் கலெக்ட் பண்ணது. இதனுடைய இதை காமிக்கட்டுமாண்ணா? இதுதான் என்னுடைய ஓல்டு கலெக்ஷன், பார்த்துக்கோங்க. இந்த நாணயத்தில் நான் தமிழில் எழுதியிருக்கேன்னா, அந்த நாணயத்தில் நான் எழுதியிருக்கிறதும், இந்த நாணயத்தை நான் போட்டிருக்கேன் என்னுடைய ஃபோல்டர்ஸும், இந்த ஃபோல்டர்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த ஃபோல்டர் என்ன வித்தியாசமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஃபோல்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எதுலேயும் நான் தமிழில் எழுத மாட்டேன், இதெல்லாம் தமிழில் எழுதுவேன் எல்லாத்துலேயும். இந்த 50 பைசான்னு போட்டிருக்கேன்னா இதெல்லாம் மறுபடியும் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் இதை எடுத்து இந்த ஃபோல்டரை பூரா தூரத்துக்கு போட்டுட்டு, அப்போமெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாணயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனோரமா இயர் புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வாங்குவேன். அதில் வாங்கி எல்லா நாட்டை பற்றியும் படித்து ஒவ்வொரு நாட்டையும் பற்றியும் ஒன்றா தேர்ந்தெடுத்து எழுதிக்கிட்டு இருப்பேன். இது டாலரில் என்ன மதிப்பு, இந்தியாவுக்கு என்ன மதிப்புன்னு. இப்போ எல்லாமே வலைத்தளத்துக்கு போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒவ்வொரு நாணயத்தையும் என்ன ஏதுன்னு பார்த்து நான் எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போது 2 ரூபா போட்டேன்னா யூஎன்சி, இது 2 ரூபா தான். இது எத்தனை கோணம் இருக்குது, இதில் 6 கோணம் இருக்குது. இது மாதிரிலாம் ஓல்டு, வெரி ஓல்டு. இந்த நினைவு நாணயம் கமாமரேட்டிவ் இருக்கா, இது மாதிரிலாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மாலத்தீவில் 1 காமிச்சோன்னா இது 2, அது மொரிஷியஸ் தீவு. இது வந்து மாலத்தீவு. முதல்ல ஒரு தீவு காமிச்சேன், அது என்ன தீவு, மாலத்தீவு சாமி நினைக்கிறேன். அது 1 ரூபா, இது 2 ரூபா. இது பூரா மறுபடியும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் வேறு ஃபோல்டர் வச்சு எழுதி ஒன்று தான் இருக்கும். பயங்கரமான கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து ரியலாக ஃபீல்டில் இறங்கி கலெக்ட் பண்ணது, எங்கேயுமே விலைக்கு வாங்கினது கிடையாது. ஒவ்வொரு நாணயத்தையும் தேடி பிடிச்சி கலெக்ட் பண்ணது. அதனால் இதனுடைய வலிகள் தெரியணும் உங்களுக்கு. இதனுடைய வலி, கஷ்டங்கள், ஃபீல்டில் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கினது தெரியணும். எல்லாமே ஓல்டு. இப்போ எதுவுமே இதில் இப்போ உள்ளது எதுவுமே கிடையாது. இதில் 1957 போட்டிருக்கேன்னா எல்லாமே ஓல்டு. அதனால் நீங்கள் இது வந்து விளையாட்டுத்தனமாக எடுக்கக்கூடாது, சீரியஸாகவே எடுத்துக்கோங்க. வேணுங்கிற நபர்கள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக தரப்போகிறேன். வேணும்னு சொல்லிவிட்டு வாங்காமல் இருக்காதீங்க, சிறிது வருத்தப்படுவேன். அதுபோக கேட்குற நபர்கள் கொடுக்க முடியவில்லையே என்கின்ற பணத்தை வச்சுக்கிட்டு கேட்பாங்க, இல்லை சார் புக் ஆயிடுச்சு அப்படிமே. அப்போ அவங்களுக்கும் அந்த பொருள் போய் கிடைக்காம போயிடும். அதெல்லாம் நண்பர்களே, வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் ரூபாயை போட்டு வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.